ஸ்மோக் கிரனேட் வர்சஸ் ஸ்மோக் கன், இது ரெண்டுல எது பெஸ்ட்னு இந்த வீடியோல தெளிவா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்மோக் கிரனேட் போட்டா ஸ்மோக் வர 6 செகண்ட் ஆகும். அதுவே நீங்க ஸ்மோக் கன் யூஸ் பண்ணா இன்ஸ்டடா ஸ்மோக் வந்துடும். அடுத்து நீங்க ஏதாவது வால் மேல ஸ்மோக் கிரனேட் போட்டா அது பவுன்ஸ் ஆகிடும். இந்த பிரச்சனை ஸ்மோக் கன் யூஸ் பண்ணா இருக்காது. நீங்க போடுற இடத்துலயே ஸ்மோக் வந்துடும். ஒருவேளை நீங்க இந்த மாதிரி விண்டோ பக்கத்துல ஃபைட் எடுக்கும் போது ஸ்மோக் கன் யூஸ் பண்ணி வால்ல அடிச்சீங்கன்னா உங்களால வெளியே இருக்க எனிமையை பார்க்க முடியும். ஆனா அவங்களால உங்களை பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க ஓபன் ஸ்பேஸ்ல இருந்து ரஷ் பண்ணும்போது எனிமியோட வியூவை மொத்தமா பிளாக் பண்ணிடலாம். ஆனா இந்த ஸ்மோக் கன் யூஸ் பண்ணும்போது ஸ்மோக் 20 செகண்ட் தான் இருக்கும். ஏரியாவும் கம்மியா தான் கவர் ஆகும். அதுவே ஸ்மோக் கிரனேட் யூஸ் பண்ணும்போது ஸ்மோக் 40 செகண்ட் வரைக்கும் இருக்கும். அதிகமான ஏரியாவையும் கவர் பண்ணும். அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம், இந்த ஸ்மோக் கன் உங்க பேக்ல ஸ்மோக் கிரனேட் மாதிரி நிறைய இடத்த பிடிக்காது. இனிமே நீங்க நிறைய ஸ்மோக் கிரனேட் எடுக்காம 1 இல்ல 2 மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்மோக் கன் எடுத்து வச்சுக்கோங்க. இது பேக்ல அதிகமா இடத்தையும் பிடிக்காது. எமர்ஜென்சி டைம்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.